தாய் வீடு டிசம்பர் 2025. அஸ்ரப் ஷிஹாப்தீன் கவிதைகள் அரசியலும் அழகியலும். எழுதி வாசிப்பவர் ஜிப்ரி ஹாசன். இலங்கையின் போர் மிக மோசமான அமைதியற்ற சூழலை இங்கு உருவாக்கியது. தனி மனிதனது வாழ்வும் இருப்பும் தொடங்கி ஒட்டுமொத்தமாக அனைத்து இன மக்களினதும் வாழ்வியல் மற்றும் இருப்பின் மீது வன்மத்தை ஏவிவிட்டது. சிதைக்கப்பட்ட பல்வேறு மக்களினதும் குரலாக, மனச்சாட்சியின் குரலாக இலங்கை இலக்கிய சூழலிலிருந்து பல்வேறு படைப்புகள் உருவாகத் தொடங்கின. அடக்குமுறைகளுக்கும் அநீதிக்கும் எதிரான குரல் என்ற வகையில் இந்த படைப்புகள் முக்கியம் பெற்றன. இத்தகைய இருண்ட காலத்தில் மக்களின் வாழ்க்கையை நேர்மையாக மனச்சாட்சியோடு பதிவு செய்தல் என்பது பாரிய தேவையாக இருந்த சூழலில் நேர்மையாக அதனை நிறைவேற்றிய படைப்பாளிகளுள் ஒருவராக இலக்கிய வழியில் அஸ்ரப் ஷிஹாப்தீன் தொடர்ந்து இயங்கி வந்திருக்கிறார். இலங்கை முஸ்லிம் மக்களின் போர்க்கால வாழ்வியலை, அவர்கள் மீதான பல்வேறு அடக்குமுறைகளை பதிவு செய்ததில் இவரது பங்களிப்பு மிக முக்கியமானது. அத்தகைய அவரது எதிர்ப்பு கவிதைகள் முஸ்லிம் சமூக பண்பாட்டின் மீதான உள்ளக விமர்சனமாகவும் முஸ்லிம்கள் மீதான புற அடக்குமுறைகளுக்கு எதிரான குரலாகவும் பதிவாகின. இதுவரை அஸ்ரப் ஷிஹாப்தீனின் 4 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த 4 தொகுப்புகளும் கிட்டத்தட்ட 200 கவிதைகளை கொண்டுள்ளன. அவரது கவிதைகளின் மொத்த தளமும் சமூக, அரசியல், பண்பாடு மீதான அவதானமாகவும் எதிர்வினையாகவும் மேற்கிளம்பியவை. இலங்கையில் அமைந்த அரசாங்கங்கள் எப்போதும் சிங்கள பெரும்பான்மையினரின் நலன்களையே முன்னிறுத்தி செயற்படுவதில் தீவிர முனைப்பு காட்டின. சிறுபான்மை சமூகங்களுடனான அரசாங்கங்களின் உறவு என்பதே பெரும்பான்மை சமூகத்தை தங்களது வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்ளும் சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டதாகவே இருந்தது. இதனால் எப்போதும் ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை இடைவெளி இலங்கையில் நிலவும் வண்ணம் தேசிய அரசியல் சூழல் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அது பெரும்பான்மை அதிகாரத்தின் அபத்தம் சூழ்ந்த சமூக வெளியை கட்டமைத்தது. இந்த அபத்தத்தின் மீதான எதிர்ப்புக்கள் இலங்கை தமிழ் இலக்கிய சூழலில் இயங்கிய படைப்பாளிகளால் தங்கள் படைப்புகளில் ஆழமாக முன்வைக்கப்பட்டன. அஸ்ரப் ஷிஹாப்தீனின் பான்மைகளின் இடைவெளி அத்தகையதொரு கவிதை. பெரும்பான்மையினருக்கான சிறப்பு சலுகைகள் சிறுபான்மையினரின் சமூக உரிமைகளையும் மனித உணர்வுகளையும் உக்கிரமாக தாக்கும் ஒரு வகை அரசியல் அட்டூழியத்தனத்தை காண்பிக்கிறது. எல்லோருக்கும் ஒவ்வொன்றாய் அமைந்துள்ள அங்கங்கள் இவ்விரண்டாய் இருக்கின்றன உங்களுக்கு. இவ்விரண்டாய் இயல்பாய் அமைந்துள்ள அங்கங்கள் நன்னான்காய் வாய்த்திருக்கின்றன உங்களுக்கு. எங்களுக்கு இரு கைகள், இரு கால்கள், 20 விரல்கள். உங்களுக்கோ நாட்கைகள், நாட்கால்கள், 40 விரல்கள். எனவேதான் எடுத்தறிவோராக நீங்களும் எடுத்தறியப்படுவோராக நாங்களும் மாற்றப்பட்டிருக்கிறோம். கவிதையின் முடிவு வரிகளில் இருக்கும் அரசியல் தீர்க்கம் இலங்கையில் ஒரு நிலைத்த நிதர்சனமாக மாறிவிட்டது. ஏனைய வரிகளில் இந்த சமமின்மையை மிக நையாண்டியாக சொல்லி வருகிறார். இதுபோன்ற அரசியல் புறக்கணிப்புகள், அழுத்தங்களை இப்படி நையாண்டியாக இலங்கை முஸ்லிம் இலக்கிய சூழலில் பொருத்தமாகவும் அதிகமாகவும் வெளிப்படுத்தியவர் அஸ்ரப் ஷிஹாப்தீன் தான் என்று நினைக்கிறேன். சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் 2023 வெளிவந்த அவரது கவிதை தொகுப்பு. இத்தொகுப்பு கவிதைகள் பெரும்பாலும் பெரும்பான்மை சிறுபான்மை சமூக அரசியல் இடைவெளிகள் மற்றும் சமமின்மை மீதான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் கவிதைகளையே அதிகம் கொண்டிருக்கின்றன. போருக்கு பின்னரான இலங்கை அரசியலில் மிக வெளிப்படையாக இந்த பெரும்பான்மை பெருமிதம் அரசாங்கங்களால் கொண்டாடப்படுகிறது. அதன் எதிர்வினைதான் இத்தொகுப்பிலுள்ள இவரது பெரும்பாலான கவிதைகள். இதனால் சிறுபான்மை சமூகங்களிலிருந்து பெரும்பான்மை கடாட்சத்துக்காக பல்லிழிக்கும் தரப்பொன்று குறிப்பாக அரசியல் புலத்திலிருந்து உருவாகத் தொடங்கியது. பெரும்பான்மை அரசியல் தலைமைகளோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வதே ஒரு பெருமிதமாக கருதும் நிலைமைக்கு தாழ்ந்துவிட்ட சிறுபான்மை சமூக உளவியல் மீது முழுமையாக விமர்சனத்தை இவரது மோனாலிசா முகங்களும் அருகில் நிற்பவரும் கவிதை வெளிப்படுத்துகிறது. சமுத்திரங்கள் அனைத்தையும் இறைத்தாலும் போதாது படத்தில் பெரும்பான்மை அரசியல் தலைவரின் அருகே நின்றிருந்தவரின் முகத்தில் வழிந்த பேருவகை நிரப்ப
அரசியல் தலைமைக்கு அதிகாரம் இருந்ததோ இல்லையோ, படம் மட்டும் பவனி வரும். பொதுத்தளங்களில் அருகே நிற்பவரும் ஓர் ஆணமான ஆள்தான் என்றபடி. சிறுபான்மை இனத்தான் பெருமைப்பட எத்தனையோ உண்டு, அதில் இதுவும் ஒன்று. சகவாழ்வை பிரகடனப்படுத்தவும் சிறுபான்மை இனத்து சிறுமை அறுக்கவுமான செயற்பாடுகளில் அருகில் நின்றபடி எடுக்கப்படும் படம் அற்புதமான ஆவணம். என்னால் சொல்ல முடிந்ததெல்லாம் அருகே நிற்பவரின் பேருவகை அவ்வப்போது தீயிடப்படும் என்பது மட்டும்தான். பெரும்பான்மை தலைமைகளை திருப்திப்படுத்த முனைந்த சிறுபான்மை அரசியல் குழாத்தினருக்கு கடைசியில் நிகழப்போகும் அவலத்தை கவிதையின் முடிவு பேசுகிறது. இலங்கை அரசியலில் மிக சமீபத்தில் அனுபவித்த வெளிப்படையான உண்மை அது. பெரும்பான்மை மனநிலை என்பது சிறுபான்மையின் மதம் மற்றும் பண்பாடுகள் மீது எப்போதும் ஓர் இளக்காரமான பார்வையை, கசப்பை, வன்மத்தை வெளிப்படுத்தும் ஒரு பிற்போக்குத்தனமான சூழல். இலங்கையில் நிலவிக் கொண்டிருக்கும் அபத்தத்தை இந்த கவிதையில் வெளிப்படுத்துகிறார். பிற மதங்கள், பண்பாடுகள் குறித்து இத்தகைய கசப்பான மனநிலையில் இருப்பவர்களது மதமும் பண்பாடும் ஏன் அவர்களின் மனதை பண்படுத்தவில்லை என்ற கேள்வி அஸ்ரப் ஷிஹாப்தீனிடம் இருக்கிறது. அந்த கேள்வி அவரை நடத்தை என்ற கவிதையை எழுதும்படி செய்கிறது. அவமதிக்கும் சொற்களை கரள் பிடித்த கத்திகள் போல் பயன்படுத்தி நீ என்னை அவ்வப்போது குத்தி கொண்டே இருக்கிறாய். அனுபவித்து கொண்டே அமைதியாக இருக்கிறேன் என்பதால் ரோஷமற்று போய்விட்டேன் என்று அர்த்தமல்ல. நான் பெரும்பான்மையாக உள்ள ஒரு தேசத்தில் வாழ நேர்ந்து எனது மார்க்கம் என்னை பண்படுத்தவில்லை என்றால் நானும் நடந்து கொண்டிருப்பேன் உன்னைப் போலவே. எல்லா முடுக்குகளிலும் இனமும் மொழியும் முதன்மைப்படுத்தப்படும் போது மனிதம் பின்னுக்கு தள்ளப்படுவதாகவே தோன்றுகிறது. இப்படியானதொரு காலகட்டத்தில் வாழ நேர்ந்த அவலம் அழுத்தத் தொடங்குகிறது. சமநிலை என்கிற கவிதையில் அவர் எழுதுகிறார். இனத்தை முன்வைக்கிறீர்கள், முதன்மைப்படுத்துகிறீர்கள், முதல் மரியாதை கோருகிறீர்கள். மொழியை முன்வைக்கிறீர்கள், முதன்மைக்கு முண்டி அடிக்கிறீர்கள், முரண்டு பிடிக்கிறீர்கள், எல்லாவற்றையும் பிரித்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு வசதியாக ஏராள காரணங்களை சொல்கிறீர்கள், எல்லாவற்றையும் நியாயப்படுத்த. இந்த கவிதையை கொரோனா வைரஸ் சொல்வது போல எழுதுகிறார். மனிதர்களிடம் எத்தனை பிரிவினைகள்! ஆனால் கொரோனா வைரஸ் எந்த பிரிவினையும் பார்க்காமல் சமநிலையாக தாக்கியது. சமத்துவ பாடம் மனிதனுக்கு கற்பிக்க என்பது கவிஞரின் நிலைப்பாடாக இந்த கவிதையில் வெளிப்படுகிறது. இந்த பிளவுகளும் பிரிவும் நம்மை வாழ வைப்பதற்கல்ல, இவை மனித குலத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகின்றன என்ற அங்கலாய்ப்பும் தவிப்பும் அஸ்ரஃபிடம் இருக்கிறது. மூவினமும் 3000 பிரிவுகளும் என்கிற கவிதைக்குள் இந்த தவிப்பை தெளிவாக பார்க்கிறோம். நாம் ஒருபோதும் ஒன்றாக இருக்கப் போவதில்லை, இரண்டாக இருக்கப் போவதில்லை. மூத்திரத்தில் கரப்பு குத்துவோர் இறால்கள் பிடிப்பதில்லை. எத்தலைமுறையும் நிம்மதியாக வாழக்கூடாது என நமது தீர்மானங்களை நாமே எழுதி கொண்டிருக்கும் வரை கடவுள் நம்மை காப்பாற்றப் போவதில்லை. ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கனவு காண்போரின் வானத்தில் தெரியும் நம்பிக்கை நட்சத்திரங்கள் எரிந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. நிகழ்வுகள் எந்த நம்பிக்கையையும் அளிக்காத போது அவநம்பிக்கை மேகங்கள் எங்கும் சூழ்கின்றன. எஞ்சி இருந்த நம்பிக்கை நட்சத்திரங்களும் உதிர்ந்து வாழ்க்கை வெறுமையாகிறது. இந்த இடத்தில் ஜனநாயகம் மீதும் நம்பிக்கையற்று போகிறது கவிஞருக்கு. அவர் எழுதுகிறார், ஜனநாயகம் பொல்லைச்சீவி சர்வாதிகாரிகளிடம் கொடுத்து விடுகிறது. பின்னர் அவர்களிடமிருந்து அதை கொண்டே அடி வாங்கி அழுது கொண்டிருக்கிறது. நிலைமை இப்படி கீழிறங்கி செல்லும் போது ஆட்சியாளர்கள் நாடகம் நடாத்தி எல்லோரையும் ஏமாற்றும் ஒரு கட்டத்துக்கு வருகின்றனர். சிறுபான்மையினரின் மீது போலி பாசம் காட்டும் அகத்த நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர். சிம்மாசன உரை கவிதையில் இந்த அகத்த நாடகத்தை வெளிக்கொணர்கிறார் கவிஞர் ஷிஹாப்தீன். நேற்று குகையிலிருந்து வெளியே வந்தது கிழட்டு சிங்கம். அதன் கண்களில் தெரிந்தது ஒரு முயலின் தவிப்பு. அசைவுகளில் ஓர் ஆட்டுக்குட்டியின் பயம் இருந்தது. ஓநாய்களுக்கும் குட்டிகளுக்கும் சிறப்பு தேவையுடைய நரிகளுக்கும் சுரத்தற்ற குரலில் அது உபன்யாசம் வழங்கிற்று.
பெரும்பான்மை அதிகாரத்தினதும் திமிர்த்தனத்தினதும் கொடும்பசிக்கு இரையான சிறுபான்மையின் மனநிலை கொதிப்பு சோகமானது. அந்த காயம் மிக ஆழமானது. இலகுவில் கடந்துவிட முடியாத அவலத்தின் சாட்சிகளாக இங்கு மக்கள் மாற்றப்படுகின்றனர். இந்த சூழலிலும் உண்மையை ஒரு கவிஞனால் ஊடுருவி கண்டறிய முடியும் என்பதையும், மக்களை அதனை நோக்கி உந்த முடியும் என்பதையும் அவரது தேசத்தின் மீதான நேசம் கவிதை சொல்கிறது. நாட்டுப்பற்று என்பது இனம், மதம், மொழி போன்ற அடையாளங்களால் அன்றி பிறப்பால் நிகழ்வது என்பதை அழுத்தமாக முன்வைக்கும் கவிதை அது. தாய் நாட்டை நேசித்தல் என்பது தான் பின்பற்றும் மதத்தை கொண்டு நிரூபிக்கப்படுவதில்லை. மற்றமைகளை நிராகரிப்பது கொண்டு அது ஊர்ஜிதப்படுத்தப்படுவதில்லை. இன ரீதியாக பகுத்து அதிகமாக இருப்போரே நாட்டை நேசிப்பவர்கள் என்று நிறுத்திவிட முடிவதில்லை. அப்படியாயின் அந்த நேசம் எப்படி நிகழ்கிறது? ஒரு நாட்டின் மீதான பற்று என்பது அதன் பிரஜைகளுக்கு சுவாசமாக இந்த கவிதையில் உருவகமாகிறது. மேலும் இந்த கவிதை தேசத்தின் நல்லிணக்கத்தை, சகலருக்குமான அந்தஸ்தை கோருகிறது.